அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு எண்ணி 3 நாளில் எதிர்பாராத ஒன்று நடக்கப் போகிறது. அந்த நாள் 13/12/2024. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் இன்றைய நாளில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பா இன்றைய நாள் என்ன நாள் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த 13/12/2024 தேதியான இன்றைய தினத்துல கார்த்திகை தீப பெருவிழா மிக விமர்சையாக கொண்டாடப்பட இருக்குதுங்க. இன்றைய நாள்ல செல்வம் பெருக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில வருடத்தின் மிக முக்கியமான பண்டிகை, விரதம் மற்றும் விழாக்களில் ஒன்றுதான் இந்த கார்த்திகை தீபம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் 10 நாட்கள் விழாவாக திரு கார்த்திகை தீப திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கங்க. இவ்விழாவில் 10 நாட்களும் பஞ்சமூர்த்திகள் பவனி காண்பதுடன் மகாதீபம் ஏற்றப்படுவதற்கு முன் கோவில் வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் ஒரு சில நிமிடங்கள் நடக்கும் அர்த்தநாதீஸ்வரர் தரிசனத்தையும் இன்றைய நாள்ல நம்மால் காண முடியுங்க. இந்த திருக்கார்த்திகை தீபம் அன்று மாலையில் வீடுகள் தோறும் தீபங்கள் ஏற்றப்பட்டு தீபங்களின் வடிவாக இறைவனை வழிபடுவது வழக்கம். வீடுகளில் தீபம் ஏற்றும் போது எந்த முறையில் எத்தனை தீபங்கள் எந்தெந்த இடங்களில் ஏற்ற வேண்டும் என விதிமுறைகளை தெரிந்து கொள்ளலாம். இந்த கார்த்திகை தீபத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை மாதம் என்றாலே அனைவருக்கும் நினைவில் வருவது திருவண்ணாமலை மலை உச்சியில் ஏற்றப்படும் மகா தீபம், வீடுகள் தோறும் ஏற்றப்படும் தீபங்களும் தாங்க. இந்துக்களின் வழிபாட்டு முறையில் தீபம் ஏற்றி வழிபடுவது என்பது மிக முக்கியமான மற்றும் சக்தி வாய்ந்த வழிபாடாக பார்க்கப்படுகிறது. சாதாரணமாக இறைவனை வழிபடுவது மந்திர ஜபம் செய்வதையும் விட ஒரே ஒரு அகல் விளக்கை இறைவன் முன்பு ஏற்றி வைத்து வழிபட்டாலும் மந்திர ஜபம் செய்தாலும் 2 மடங்கு பலன் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. இறைவன் ஜோதி ரூபமானவன், அவனுக்கு உருவம் கிடையாது. இறைவன் பஞ்சமூர்த்திகளில் வடிவமாக எங்கும் நிறைந்திருக்கிறான். யார் எந்த வடிவத்தில் நினைத்து வழிபடுகிறார்களோ அவருக்கு அந்த வடிவத்திலேயே இறைவன் அருள் செய்து காட்சி தருவதாக இந்து சமய சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. தீபம் ஏற்றி வழிபட காரணம் என்ன என்று பார்க்கும்போது இறைவன் ஜோதி வடிவமானவன் என்ற உண்மையை உலகிற்கு உணர்த்துவதற்காக பிரம்மாவிற்கும் மகாவிஷ்ணுவிற்கும் தங்களில் யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்ட போது அடிமுடி காண முடியாத அண்ணாமலையாராக பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் 30 முக்கோடி தேவர்களுக்கும் ஈசன் ஜோதி சுரூபமாக காட்சியளித்த திருநாள் தான் இந்த கார்த்திகை மாத பௌர்ணமி. இதே போன்று விதமாகவே இந்த நாளில் கார்த்திகை தீப திருநாள் கொண்டாடப்படுகிறது. அதே போல் மகாவிஷ்ணு உலகை காப்பதற்காக ஜோதி வடிவமாக தோன்றியதும் இந்த கார்த்திகை மாதத்தில் என்பதால் அதன் நினைவாக வைணவ தலங்களில் பஞ்சராத்திர தீபம் ஏற்றி வழிபடப்படுகிறது. இந்த கார்த்திகை தீபம் 2024 தேதி என்று கொண்டாடப்படுகிறது என்று பார்க்கும்போது கார்த்திகை தீப திருநாள் என்று திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு பின்புறம் உள்ள அண்ணாமலையில் உச்சியில் மகா தீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதனை தரிசித்துவிட்டு மாலை 6 மணிக்கு பிற வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபடுவது வழக்கம். அதாவது திருவண்ணாமலையில் ஜோதி வடிவமாக காட்சி தந்த சிவபெருமான் நம்முடைய வீடுகளிலும் எழுந்தருளி நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக வீடுகளிலும் விளக்கேற்றும் வழக்கம் உள்ளது. இந்த ஆண்டு கார்த்திகை தீப திருநாள் டிசம்பர் 13 தேதி, அதாவது கார்த்திகை 28 தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது. கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திர அன்றே கார்த்திகை தீப திருநாள் கொண்டாடப்படும். அன்றைய தினம் காலை 6:51 மணிக்கு துவங்கி டிசம்பர் 14 தேதி காலை 4:56 வரை கார்த்திகை நட்சத்திரம் உள்ளது. கார்த்திகை தீபத்தினுடைய திருநாளினுடைய சிறப்புகள் என்ன என்று பார்க்கும்போது கார்த்திகை மாத சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் மிகவும் விசேஷமானது என்பது அனைவருக்கு தெரியும். இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பாக கார்த்திகை தீப திருநாள் முருகனுக்குரிய கார்த்திகை நட்சத்திரத்தில் சிவபெருமானுக்குரிய பிரதோஷ தினத்தில் மகாலட்சுமிக்குரிய மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் அமைந்துள்ளது. இந்த நாளில் தீப வழிபாடு செய்வது மிக மிக விசேஷமானதாகும். அதுவும் பிரதோஷ காலத்தில் தீபமேற்றி வழிபடுவதால் பல மடங்கு அதிகமான பலனும் சிவன் அருளும் கிடைக்கும். கார்த்திகை தீப திருநாளில் வீட்டின் வாசலில் துவங்கி வீடு முழுவதும் விளக்கேற்றி வைக்க வேண்டும் என்பது தெரியும். ஆனால் எந்தெந்த இடங்களில் எத்தனை விளக்குகள் வீட்டில் ஏற்றினால் லட்சுமி கடாட்சம் உண்டாகும் என்பது பலருக்கும் தெரியாத உண்மை. அந்த வகையில் விளக்குகளுடைய எண்ணிக்கையும் விளக்கேற்ற முறையும் என்ன என்று பார்க்கும்போது வீட்டின் அளவும் அமைப்பும் எப்படி இருந்தாலும் மொத்தமாக 27 விளக்குகள் ஏற்றுவதே சரியான முறை. அதற்கு மேல் விருப்பம் போல் அதிகபட்சம் 100 விளக்குகள் வரை ஏற்றலாம்.
ஆனால் குறைந்தபட்சம் 27 விளக்குகள் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும். இந்த எண்ணிக்கை 27 நட்சத்திரங்களை குறிப்பதாகும். மண் அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் அல்லது பஞ்சு கூட்டு எண்ணெய் இட்டு பஞ்சத்திரியால் விளக்கேற்ற வேண்டும். குறைந்தபட்சம் ஒரே ஒரு விளக்காவது நெய் தீபமாக ஏற்ற வேண்டும். இந்த நெய் தீபத்தை பூஜை அறையில் உள்ள சாமி மாடத்திற்கு முன் ஏற்றுவது சிறப்பு. ஒரு முறை விளக்கேற்றிய பிறகு அதை அடிக்கடி தூண்டிவிடவோ எண்ணெய் ஊற்றிக்கொண்டே இருக்கக்கூடாது. அது தானாக குளிரும் வரை அப்படியே விட்டுவிட வேண்டும். அகல் விளக்காக இருந்தாலும் வெறும் தரையில் வைக்க கூடாது. வாழை, அரசு, செம்பருத்தி, வெற்றிலை என சுபிட்சத்தை தரும் ஏதாவது ஒரு இலை மீது வைத்துதான் ஏற்ற வேண்டும். முதலில் வாசலில் கோலத்தின் மீது வைத்த விளக்கு, பிறகு நிலைவாசலில் வைத்த விளக்கை ஏற்ற வேண்டும். அங்கிருந்து ஒரு அகல் விளக்கை எடுத்து வந்து வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றிவிட்டு அதற்கு பிறகுதான் மற்ற இடங்களில் விளக்கேற்ற வேண்டும். எந்த இடத்தில் எத்தனை விளக்கு வைக்க வேண்டும் என்று பார்க்கும்போது வாசல் கோலத்தின் மீது 5 விளக்குகள், குத்து விளக்கை 5 அகல் விளக்கு ஏற்ற வேண்டும். நிலைவாசல் 2 விளக்குகள், வாசல் படி 4 விளக்குகள், திண்ணை, மாடம் அல்லது ஜன்னல் 6 விளக்குகள், வீட்டின் நடுக்கூடம் 2 விளக்குகள், பூஜை அறை 2 தீபம், சமையலறை 2 தீபம், வீட்டின் பின்புறம் 3 விளக்குகள், வீட்டிற்கு வெளியில் யம தீபம் 1 விளக்கு ஏற்ற வேண்டும். இந்த அடிப்படையில் நாம் தீபம் ஏற்றி வழிபடுவதால் நம் வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் துன்பங்கள், துயரங்கள் அனைத்துமே நீங்கி வாழ்வில் சுபிட்சம் ஏற்படும். அது மட்டுமில்லாமல் அந்த வகையில் மேசராசினியர்களுக்கு இந்த கார்த்திகை தீபமான இன்றைய நாள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் அவங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்க 11ஆம் இடத்தில் சனி ஆட்சி பெற்று இருக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்ந்து 3ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் பாக்கியாதிபதி குருவும் அவருடைய பார்வை தொழில் ஸ்தானத்தையும் பார்ப்பதால் இத்தருணங்கள்ல தொழில் என்பது நன்றாக இருக்குங்க. வருமானமும் நல்லபடியாக குறைவில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இன்றைய நாள் அமைஞ்சிருக்குது. அதே போல் புதன் அறிவு கூர்மையை அதிகப்படுத்தி எதிர்பாராத நன்மைகளை உங்களுக்கு செய்வார். ஆறில் உள்ள கேது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருவதோடு பெரியவர்களுடைய ஆசைகளையும் பெற்று தருவாருங்க. அதே போல் கடன் தொல்லை குறையுங்க. ஆடை அணிகலன்கள் புதிதாக வாங்கும் வாய்ப்புகள் உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது. மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 12இல் ராகு இருப்பதாலும் சனி வக்ர நிவர்த்தி அடைவதாலும் பாதகஸ்தானம் வலுப்பெறும் எண்ணங்களில் செயல்களிலும் திருத்தமாக இருக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. பிறை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம் என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க. மேசராசினியர்களுக்கு இந்த கார்த்திகை தீப திருநாளான இன்றைய தினத்துல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இன்றைய நாள்ல நீங்கள் தீபம் ஏற்றி சிவபெருமானை வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.